மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பிற்கு எதிராக போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரண செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், மக்கள் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி என்னும் அழகிய கிராமம். இந்த அழகிய கிராமத்தில் நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட இந்த கிராமத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருந்து வருகிறது. இயற்கை வளங்கள் என்பது அளவுக்கு அதிகமாக அந்த மலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்துத்தான் வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான கிந்துஸ்தான் ஜிண்ட் என்ற நிறுவனமானது மத்திய அரசிடமிருந்து ஒரு அனுமதி பெற்றிருக்கிற என்ற செய்தியானது தமிழ்நாட்டில் பரவியது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், முழுக்க முழுக்க ஏலத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவல் என்பது பரவியது. இந்த தகவல் பரவியதை அடுத்து அரிட்டாப்பட்டி கிராமத்தை சேர்ந்திருக்கிற மக்கள் மட்டுமல்லாது அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமத்து மக்களும் ஒன்றிணைந்து எந்த விதத்திலும் எங்களது இயற்கை சூழலை கெடுக்கக்கூடிய இது போன்ற திட்டங்கள் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், வரக்கூடாது. நாங்கள் இயற்கை சூழலோடு ஒவ்வொரு நாட்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல இது மனிதர்களுக்கான பேரழிவு மட்டுமல்ல, இந்த மலையை நம்பி இருக்கிற பல்வேறு பறவைகள், விலங்குகள் உள்ளிட்ட அனைத்திற்கும் இது பேரு இழப்பாக நாங்கள் தருகிறோம். அதே காரணத்தால் எந்த விதத்திலும் இந்த வேதாந்தா நிறுவனம் எங்களது பகுதிக்கு வந்து இது போன்ற ஆய்வுகளை செய்யக்கூடாது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்வேறு ரகசிய ஆய்வுகளை தொடர்ந்து திட்டமிட்டிருந்தது. அந்த திட்டமிட்டுகளின் பொழுது நாங்கள் கிராமத்து மக்கள் ஒன்றிணைந்து இங்கே ஆய்வு செய்வதனுடைய நோக்கம் என்ன என்கிற பொழுது இது ஒன்றுமல்ல என்று சொல்லி தட்டி கழித்துவிட்டு தற்சமயம் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருப்பதாக இங்கே வருவது என்பது எந்த விதத்திலும் நியாயமற்றது. அதே காரணத்தினால் இந்த திட்டங்கள் நாங்கள் இந்த கிராமத்திற்கு வருவதற்கு எந்த விதத்திலும் அனுமதிக்க மாட்டோம். வேதாந்த நிறுவனம் என்று சொன்னாலே பல்வேறு குளறுபடிகள் நிறைந்த ஒரு நிர்வாகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவைகள் எடுக்கக்கூடிய தொழில்கள் அவைத்தும் அதாவது இயற்கை சூழலுக்கு எதிரானது இருந்து கொண்டிருக்கிறது. அதே காரணத்தினால் எந்த விதத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட இன்று மட்டுமே 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடி, கிராம சபையினரும் ஒன்று கூடி தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது, இந்த ஏலம் என்பது எந்த விதத்திலும் எங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை. அதை காரணத்தினால் கிராமத்தை சார்ந்திருக்கிற பொதுமக்கள் யாவரும் எந்த விதத்திலும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிற பட்சத்திலும் கூட மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சஞ்சீரா அவர்களும் கிராமத்து மக்களை நேரடியாக சந்திக்கிற பொழுது இந்த திட்டமானது எந்த விதத்திலும் எங்களது நேரடி கவனத்திற்கு வரவில்லை. அதே காரணத்தினால் யாரும் எந்தவித அச்சமும் கொள்ள வேண்டாம். அதே சமயம் இந்த திட்டமானது வருகிற பட்சத்திலும் கூட தமிழ்நாடு அரசு அதற்கு நிச்சயமாக முழுமையான ஒத்துழைப்பு தராது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே காரணத்தினால் கிராமத்து மக்கள் அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிற பட்சத்திலும் கூட அந்த கிராம மக்களை பொறுத்தவரையில் இதுபோன்ற அரசாங்கம் சொல்வது என்பது இயல்பான ஒன்று. பின்பு மெல்ல மெல்ல இது போன்ற திட்டங்களை கொண்டு வருவது வாடிக்கையாக இருந்துவிடும். அதை காரண கட்டத்தினாலே சுருக்கமாக என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேரியிலே செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். ஆரம்பிக்க முடிவதற்குள் இந்த திட்டங்களை நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் தொடர்ந்து இந்த போராட்டங்களை ஈடுபடுத்தி வருகின்றனர். இந்த போராட்டமானது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட அந்நாளிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிராமத்து மக்கள் தங்களது வேலைகளுக்கு செல்லாமல் தொடர்ந்து இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகள் என்பது இருக்கிற பட்சத்தில் கூட இந்த திட்டம் என்பது எங்களது விவசாயம், எங்களது வாழ்வாதாரம், எங்களது இளைய தலைமுறையினுடைய வாழ்வாதாரம், விலங்குகளுடைய வாழ்வாதாரம் போன்றவைகளை அளிக்கக்கூடும் என்கிற காரணத்தினால் எந்த விதத்திலும் இந்த திட்டத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராம்குமார். மதிவாணன், கூடுதல் கள தகவலுக்கு பதிவு செய்தமைக்கு நன்றி.